தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நெருங்க நெருங்க பல பரபரப்பு தகவல் வெளியாகிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில அதிமுக பாஜக கூட்டணி பத்தி டெய்லியும் ஒரு தகவல் வெளியாகிறது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. அண்ணாமலை கூட்டணி பத்தி பேசுறது சரியில்லை, அவரை கண்டிச்சு அடக்குங்கன்னு டெல்லி மேலிடத்துக்கிட்ட நேராவே புகார் சொல்லியிருக்காங்களாம் தமிழிசை. அதே போல வானதி ஸ்ரீனிவாசனும் அண்ணாமலை பேசுறத தலைமை கண்டிச்சே ஆகணும்னு முறையிட்டு இருக்காங்க. இப்படி தன்னோட சொந்த கட்சிக்காரங்களே தனக்கு எதிராக சிகப்பு கொடி தூக்குவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காத அண்ணாமலை ரொம்பவே அப்செட்ல இருக்காராம். அண்ணாமலை தன்னோட அரசியல் வேலைகள்ல கண்ட்ரோலா இருந்தாலும் அவரோட வாயை அவராலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையாம். அவரோட வாயால தான் மாநில தலைவர் பதவி போச்சு. இருந்தாலும் அவரு அதிமுகவை சீன்றத கொஞ்சமும் மாத்திக்கலன்னு கமலாலயத்துல பேசிக்கிறாங்க. அப்படி சமீபத்துல நான் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன்னு அவர் பேசின வசனம் என்டிஏ கூட்டணிக்குள்ள செம ரகலையை கிளப்பி விட்டுருக்கு. போதா குறைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி ஆட்சின்னு நயினார் கொடுத்த பேட்டி எடப்பாடியார ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுச்சாம். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக நிர்வாகிகளான சி.வி. சண்முகம், வைகை செல்வன் இவங்களையெல்லாம் எதர்ச்சையா சந்திச்சு பேசியிருக்காரு நயினார். ஆனா இதுவும் எடப்பாடியாருக்கு கொஞ்சமும் பிடிக்கலையா. நயினாருக்கு அதிமுக முகம் எப்பவுமே பிரச்சனை தான்னு நினைக்கிறாராம் எடப்பாடியார். இப்போ அதிமுக காரங்க யாராவது ரொம்ப சாதாரணமா நயினாரை மீட் பண்ணாலும் ரெண்டு பேரும் எதுக்காக மீட் பண்ணிக்கிட்டாங்க, என்ன பேசினாங்கலாம் துருவி கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாராம் எடப்பாடியார். இது போக அண்ணாமலை பேசுறதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி பாஜக டெல்லி தலைமைக்கு அனுப்புற முடிவுலையும் இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. பாஜக கூட்டணி வேணும், ஆனா ரொம்பவும் குழையக்கூடாது. அதிமுக ஆட்சி வேணும், ஆனா கூட்டணி ஆட்சி இல்லைன்னு இந்த ரெண்டு விஷயத்திலையும் ரொம்ப தெளிவா இருக்காராம் அதிமுக பொதுச் செயலாளர். தமிழக அரசியல்ல யாரு என்ன பண்றாங்களோ தெரியல, ஆனா எடப்பாடியார் மட்டும்தான் தன்னோட ரூட்டை எப்பவும் கிளியரா வச்சுக்கிறதுலயே குறியா இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. எடப்பாடியாரோட அரசியல் மூவ் பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.